வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதை பற்றினா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல ரெகுலேஷன்ஸ், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ ரெகுலேஷன்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ப்ரீவியஸில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2021 ரெகுலேஷனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சுருக்க மேம் இப்போ நம்ம எக்ஸாம் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் 2021 ரெகுலேஷனில் உள்ள அந்த கொஷின் பேப்பரை தான் நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் தென் இப்போ கரண்ட்லி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எந்த மாதிரியான ப்ரெஷரைசேஷன் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இஷ்யூ கிடையாது. ஏன்னா நீங்கள் 2021 ரெகுலேஷனுடைய கான்செப்ட் படி அதில் உள்ள சப்ஜெக்ட் டைட்டில் உங்களோட ப்ரெஷரைசேஷனை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வரும். ஸோ இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எம்பிஏக்கான சப்ஜெக்டோடைய டைட்டில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ப்ரீவியஸில் இருந்ததே தான். அண்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். தேர்ட் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். அண்ட் தென் அக்கௌண்டிங் ஃபார் டெசிஷன் மேக்கிங், லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த நான் ஃபங்க்ஷனல் எலெக்டிவ் அப்படின்றது இதில் நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட், அதாவது இதில் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அல்லது பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இந்த நான் ஃபங்க்ஷனல் எலெக்டிவாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எய்த் பார்த்தீங்கன்னா இந்தியன் எத்தோஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இதுவுமே உங்களுக்கு லேப் மாதிரி தான், பட் அது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், இதுவுமே உங்களுக்கு லேப் தான். ஸோ இது கிரெடிட்ஸை பொறுத்தளவில் லேபுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஃபங்க்ஷனல் எலெக்டிவ்ஸ்க்கு 3 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. மீதி உள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4 கிரெடிட்ஸ். ஸோ இதில் இந்த செம்மை பொறுத்தளவில் உங்களுக்கு சப்ஜெக்டை சம் பேப்பர் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் அக்கௌண்டிங் ஃபார் டெசிஷன் மேக்கிங், இது ரெண்டுமே சம் பேப்பர் தான். அண்ட் தென் இந்த லீகல் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை நம்ம ரன் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு கம்பெனி ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னும்போது ஸோ ஒரு கமன்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் எப்படி, இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் எப்படி, ஸோ ஒன்றுக்கு இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன, இதை பற்றி நம்ம ஒரு லா பேசிஸில் படிக்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட்டில் லீகலில் நீங்கள் படிக்கிறீங்க. அதே மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்றது என்னென்னா ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம், ஸோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறோம், எஃபெக்டிவாக கண்ட்ரோல் எப்படி பண்ணுறோம், அங்கே உள்ள ஆர்கனைசேஷன் பிஹேவியர் கல்ச்சர் எப்படி இருக்குது, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான். டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ்மே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேரி பேப்பர் தான். ஸோ இது ரொம்பவே ஈஸி. ஸோ டிமாண்ட் சப்ளை, ஸோ மார்க்கெட்டில் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் அனலைஸ் பண்ணுறதுக்காக, மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்குறது தான் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், இட் ஆல்சோ வெரி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இது என்னென்னா நம்ம டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ்க்கான டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பிஸ்னஸ் எஃபிஷியண்ட்டாக நடத்தலாம் அப்படின்றதுக்காக தான். அண்ட் தென் இந்தியன் எத்தோஸ், ஸோ இது உங்களுக்கான டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. நான் ஃபங்க்ஷனல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆண்டர்பிரினர் எப்படி டெவலப் ஆகலாம், அண்ட் தென் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கான்டெம்பரரி பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் ஒரு ப்ரொஃபஷனலாக இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னும் பொழுது ஸோ எப்படி உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ என்டையராகவே ஃபர்ஸ்ட் இயர் இது ரொம்பவே ஈஸி தான். பட் இதில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னும் பொழுது ஸோ அதுக்குமே சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நான் அதையுமே அப்கமிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த ரெகுலேஷனை பொறுத்தளவில் ஒரு சப்ஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபார்மேட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஸோ கரெக்டான ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக உங்கள் எல்லாராலையுமே நல்ல மார்க்கையும் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் நிறைய நாலேஜையும் கெயின் பண்ண முடியும். ஸோ எம்பிஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட். ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செக்டாரில் இருந்தாலும் அதை எப்படி பெஸ்ட்டான லெவலில் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்பிஏ நியூ ரெகுலேஷன் 2025 ரெகுலேஷனுக்கான ஆன்லைன் டியூஷன்ஸ்மே அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு செஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.